sin xக்கும் ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது cos x ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது இங்கேயும் ஒரு 2 கேஸ் வரும். சரிங்களா? இப்போ e பவர் ஓகே ax ஓட கேஸ் நிறைய சொல்றேன் பாத்துங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு e பவர் ax வந்துன்னா பர்டிகுலர் இன்டெகிரல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து f of a not equal to 0 தான். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு f of t லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அப்ப அதான் வரும். அப்ப f of a not equal to 0 வந்ததுன்னா நம்ம என்ன எழுதுவோம்? டைரக்டா 1 by f of a into e power ax ன்னு எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அடுத்தது இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ்ல என்ன நடந்தது? f of a is not equal to 0, f dash of a not equal to 0 வந்தா என்ன எழுதுவோம்? x divided by f dash of a into e power ax ன்னு எழுதுவோம். சரிங்களா? ஓகே தேர்ட் கேஸ் வந்து f of a equal to 0, f dash of a equal to 0 னா x square by double dash of a is not equal double to 0. dash of a Not equal to 0. into RHS. ஓகே. அப்ப என்ன கிடைக்கும்? x squared by x square by f double dash of a into RHS. into e power ax. RHS லடா e power ax மட்டும் தான் வரும். Yes sir. RHS னா எந்த ஃபங்க்ஷனும் வரலாம். பட் e power ax க்கு தான் இந்த ஃபார்முலா. சரிங்களா? Okay sir. மறந்துடாதீங்க. சரி. இதே ஐடியா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது யாரு? sin cos. சரிங்களா? அப்போ RHS ல sin ax or cos ax ன்னு வந்ததுன்னா இந்த பக்கம் என்ன கிடைக்கும்? பர்டிகுலர் இன்டெகிரல் என்ன ஆகும்? சேம் ஐடியா. ஃபர்ஸ்ட் ஒன் f of d squared value not equal to 0. That means f of a squared. கரெக்டா? d squared replaced by a minus a squared தானே? அப்ப அந்த a squared replace பண்ணும்போது ஓகே d squared replace பண்ணும்போது not equal to 0னா அது என்ன ரிசல்ட் வருமோ அதை நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? pi d square வந்துட்டு நம்ம minus a square ஆல replace பண்ணுவோம். ஆமா. சரியாப்பா? அப்ப f of d square வந்துட்டு not equal to 0 ன்னு பார்க்கணும். 0 ன்னு வருதுன்னா அது என்ன வருது அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? அது என்ன வருது அப்படியே எழுதிக்கலாம். சரியாப்பா? f of d square not equal to 0. f of a squared. அதுல வந்து f of a squared பட் dங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். in terms of dங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். செகண்ட் ஐடியா என்ன கிடைக்கிறாங்க? f of that means d squared replaced by minus a squared போது f of that function equal to 0 வருதுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? again f dash of x கண்டுபிடிக்கணும். not equal to 0 வருதுன்னா ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்ப x by என்ன கிடைக்கும்? f dash of that function into sin x or sin ax or cos ax. sin ax or cos ax. புரியுதாப்பா? சரி இப்போ நான் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு d ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் a ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணி 0 வந்துருச்சுன்னா நான் f dash of c பண்ணணுமா? ஆமா கண்ணு f dash of d கண்டுபிடிச்சு அதுக்கு இதுல வந்து d வந்து d ஸ்கொயர் இன்வால்வ் ஆச்சுன்னா மைனஸ் a ஸ்கொயர் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணி போட்டு பார்க்கணும். சரிங்களா? ஓகே சார். இப்போ ஏன் கொடுத்தேன்னா இப்போ அடுத்த ப்ராப்ளம் அந்த டைப்ல போட போறோம் அதுக்காக கொடுத்தேன். சரிங்களா? சரி இப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரப்போ சார் நாட் ஈக்குவல் டு 0 வரும்போது மேலே போட்டுறணும். இந்த டைரக்டா இந்த x by இப்போ ப்ராப்ளம் போட்டோம்ல. இப்போ ப்ராப்ளம் போட்டோம்ல. x by f dash of t into sin ax. x தேவையில்லை. x இதுக்கு வருது. டைரக்டா அப்ளை பண்ணி கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்றதுங்க. இந்த கேஸ் என்ன அந்த f of a not equal to 0னா இந்த கேஸ். இங்க அப்ளை பண்றோம். f of d squared replaced by minus a squared னு அப்ளை பண்ணோம். இந்த f of வேல்யூ என்ன வருது? not equal to 0 வருது. இங்கனா நம்ம f dash of t ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சார். ஆமாப்பா. அது நம்ம ஏன்னா உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் மட்டும் தான் இருக்குது. செகண்ட் ஆர்டர் மாதிரி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க என்ன செகண்ட் இங்க நீங்க ஆன்சர் f dash of t னு கொடுத்திருக்கீங்க. அதாங்க x by f dash of t. ஒண்ணும் இல்ல. இப்ப d squared plus 5d plus 6 ன்னு இருக்குன்னு வெச்சுக்கல. இதுக்கு நீங்க f dash of கண்டுபிடிங்க. f dash கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 2d plus 5 ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ். பட் நம்ம என்ன பண்ணனும்? d squared replace by the minus a squared. d squared replace by the minus a squared. பட் இங்க d ன்னு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பண்ணுவோம். அதனால தான் நான் வந்து அப்ப அப்படியே வெச்சுக்கிறேன். f dash of d ன்னு அப்படியே வெச்சுக்கிறேன். புரியுதுங்களா? இது வந்துட்டு 0 வராதப்போ வராது. ஏன்னா டீங்கிறது உனக்கு செகண்ட் ஆர்டர் மட்டும் தான் இருக்குது. மற்ற இதுக்கெல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து தேர்ட் ஆர்டர் ஃபோர்த் ஆர்டர் வரைக்கும் வருது. உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க செகண்ட் ஆர்டர் மட்டும் தான் வரப்போகுது. அதனால இங்கே டீ மட்டும் தான் வரப்போகுது. அங்கே டீ மட்டும் தான் வரும்போது உனக்கு கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணி போடுவாங்க. சரிங்களா? ஓகே சார். புரிஞ்சுதாப்பா? நான் டவுட் இருக்குங்களா? புரிஞ்சுச்சு சார். ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
எஸ் Solve. D squared plus 16 into y equal to cos 4x. சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆக்சிலரி ஈக்குவேஷன் பண்ணிடலாமா? ஆக்சிலரி ஈக்குவேஷன் கிடைக்கும் m squared plus 16 equal to 0. கரெக்டாமா? எஸ் m equal to plus or minus 4. கரெக்டுங்களா? எஸ் சார் CF that means YC. YC equal to என்ன கிடைக்கும்? e power 0x a cos beta x plus b sin beta x. பீட்டா வேல்யூ 4 ஆனால் நான் 4ன்னு போட்டேன். பீட்டா வேல்யூ வந்துட்டு 4 சார், ஆல்ஃபா வந்துட்டு 0. அப்போ ஆல்பா 0னா பவர் வந்து e பவர் 0x into a cos 4x a cos 4x plus b sin 4x. கரெக்ட். சரிங்களா? இது வந்துட்டு yc. அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் yp is equal to first வந்துட்டு f of d. f of d is equal to d square plus 16. d square will get replaced by minus 16. f of d வந்துட்டு 0 வருது சார். 0 ஆச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாச்சு. என்னாச்சு? 0 ஆச்சுன்னா x நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி கீழே வந்து f dash கண்டுபிடிப்பீங்க. அப்போ 2d f dash of d is equal to 2d சார். 2d மட்டும் தான் வரும். சரிங்களா? yp is equal to x divided by 2d into cos 4x. 1 by d into cos 4x. ஓகேங்களா? இப்போ 1 by d square கொண்டு வரணும். அப்படியும் பண்ணலாம். ஓகே, நீ சொன்னது அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு ஐடியாவும் இருக்குது. dன்னு என்ன தெரியும்? d by dx தெரியும். 1 by d இன்டகிரேஷன் ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறவங்க. அதனால ஆன்டி டெரிவேட்டிவ். அப்ப ஆன்டி டெரிவேட்டிவ் இன்டெக்ரல் cos 4x. அவ்வளவுதான் கண்ணு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? yp is equal to x by 2 into 4 into 4 எப்படி வரும்? 2க்கு 2 பக்கத்துல 4 சார். ஓ அப்படிங்களா? கரெக்ட்டுங்களா? எஸ் சார், x by 8. கிளாஸ்ல எனக்கு எடுத்ததும் இதுவும் வேறையா இல்லை, சேம் தான் சார். என்னடா கண்ணு சொல்லுங்க. கிளாஸ்ல எனக்கு எடுத்ததும் இதுவும் சேமா இல்லை வேறையா சார்? கிளாஸ்ல எடுக்கிறது வந்து உனக்கு அன்டிட்டர்மெண்ட் ஃபார்மேட்ல எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. நான் உனக்கு அன்டிட்டர்மெண்ட் ஃபார்மேட் பண்றேன், கொடுக்குறேன். இது வந்து பேசிக் ஐடியா. ஏங்க உங்களுக்கு வேற ஆன்சர் வருதா? சார் இல்லை சார், எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். அது எப்படி, அது என்ன கொஸ்டின், இது என்ன கொஸ்டின்? ஓகே, அதை நான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிடலாம். அப்போ y ஈக்குவல் என்ன கிடைக்குது? ycயோட வேல்யூ என்ன கிடைக்குது? a cos 4x plus b sin 4x plus x by 8 sin 4x. ஓகேங்களா? இதுதான் என்னோட ஆன்சரு. d square plus 16 into y equal to cos 4x ஓட ஆன்சர். சரியாப்பா? ஓகே சார். இது வந்து உங்களுக்கு நார்மல் பேசிக் கான்செப்ட் வச்சு போடுற ஐடியா.